ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபி. கார்த்திகைக்கு அரிசி பொரியை வச்சு பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே கீழே வந்துட்டே இருக்கு. அரிசி பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது அரிசி பொரி, இந்த உப்பு போட்டு பொரி இருக்கும் இல்லையா, அந்த பொரி ஒரு பேக்கெட்டும், வெல்லம் ஒன்றும். இது 4 கப் எடுத்தோன்னா வெல்லம் 1 கப் அளவு எடுத்துக்கணும். இப்போ வெல்லத்தை துருவிட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே வெல்லத்தை இந்த மாதிரி கத்தியில் துருவி எடுத்து தான் அளந்துக்கணும். ஏன்னா நம்ம கல்லில் தட்டிட்டோன்னா அது சின்னது பெருசாக இருக்கும், அளவு சரியாக வராது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பொரியை இந்த மாதிரி சலடை இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வடிகட்டுறது வச்சுருப்போம் இல்லையா, பழம் ஜூஸ் எல்லாம் அதில் கூட போட்டுக்கலாம். போட்டால் இந்த தூசி எல்லாம் அடியில் போயிடும். பாருங்கள், டஸ்டர்லாம் இதில் வந்துடும். இப்படி பண்ணிட்டோன்னா அந்த டஸ்டர்லாம் கீழே கொட்டிடும். பாருங்கள், ஒரு தூசி மாதிரி இருக்குது. சில இதில் நிறையா இருக்கும், அதனால் பார்த்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா நல்லது. நான் இன்றைக்கி அரிசி பொரி உருண்டை பண்ணுறதுனால வெறும் வெல்லமும் அரிசி பொரியும் போடுறேன். நீங்கள் அவல் பொரி போடுறதா இருந்தால் தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எது வேணாலும் போடலாம். அதோட வீடியோஸ் எல்லாம் கூட நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கங்க. கார்த்திகைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சும்மா நாள்லேயும் இந்த மாதிரி பொரி உருண்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ்க்கு சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் வெல்லம் சேர்றதுனால உடம்புக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கெலாம் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். பொரி உருண்டைக்கெல்லாம் பாகு வெல்லம்னு வாங்கிக்கணும். பாருங்கள், இப்போவே இளகிட்டு வருது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஏன்னா வெளியில் வச்சா ஒரு மாதிரி ஆகிடுது. அதுவே பாருங்கள் இளகிட்டு வருது. பாகு வெல்லத்தில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பொரி உருண்டை. இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த 1 கப்பு வெல்லத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஏன்னா வெல்லம் கரையரிச்சியும் அப்படியே இலகிட்டு வரும். பாருங்கள், இந்த 3 டேபிள் ஸ்பூனுக்கு எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். வெல்லத்தில் கல் மண்ணெலாம் இருக்கும். நீங்கள் இது கரைஞ்சதும் நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த கடாயே கழுவிட்டு இதையே வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டின வெல்லத்தை ஊற்றிக்கலாம். இப்போ பக்கத்துலேயே நின்று இந்த பொரி உருண்டை டக்குன்னு ஆயிரும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம பக்கத்துலேயே நின்று கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா பாகு பதம் தப்பி போயிடும். நம்ம ஃபோன் வர்றது, அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்குறது அப்படிலாம் பார்த்தோன்னா பாகு முருகி போயிடும். அப்புறம் உருட்டை வராது. பாருங்கள், சீக்கிரம் ஆயிரும். அதுக்கு தான் நான் தண்ணி கூட ஃபஸ்ட்டே ரெடியாக எடுத்து வச்சுக்க சொன்னேன். இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் கைக்கும் சூடு வராது. இந்த மாதிரி நுரைச்சி அப்படி நல்லா குழம்பு, புளிக்குழம்பு மாதிரி வரும். இப்போ ஊற்றி பார்க்கலாம். இப்போ வந்திருக்காது, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. அது எல்லாம் சேர்த்து உருட்ட வரணும் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், அப்படியே கலைஞ்சு போயிடுது. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக புளிக்குழம்பு மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்து அப்படியே ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே போடுறச்சே உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், அப்படி நல்லா திக்காக வந்துருச்சு. நல்லா எடுத்து உருட்ட இப்போவே பிடிச்சிக்குது பாருங்கள்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் விட்டுட்டோன்னா பதம் தப்பி போயிடும். பாருங்கள், நல்ல முட்டாய் மாதிரி வந்துருச்சு. இப்படி போட்டால் சத்தம் கேட்கும் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் சத்தம் கேட்கணும். இப்போ பொரியெல்லாம் போட்டு கிளறிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் விட்டால் முறுகிடும். இது எல்லாத்தையும் அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெது வெதுன்னு இருக்கிறச்சே உருண்டை பிடிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா அப்புறம் பிடிக்க வராது. ரொம்ப சுடும். நான் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால பண்ணுறேன். நீங்கள் கரண்டியிலே பண்ணுங்கள். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்படியே உருண்டையாக பிடிச்சிடலாம். நீங்கள் சூடாக இருக்குன்னா அரிசி மாவு கூட வச்சுக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் உருண்டையாக ஒட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு கூட கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பாருங்கள், இப்போவே அப்படி சூடு ஆற ஆற இறுகிடும். நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். அப்படி பொரிக்கிறச்சு நல்லா மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது பிடிச்சிருந்தது. இது அப்படியே அடுப்பில் வச்சு இது பண்ணேன். பாருங்கள், நல்லா இலகிட்டு வந்துருச்சு. ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. அப்படியே அந்த கடாயில் போட்டு சூடு பண்ணிட்டேன். இதில் அப்படியே சூடோடு போட்டதும் ஒட்டிக்கிச்சு. அதனால் அப்படியே போட்டு அப்படியே இலகிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. இதை திரும்பவும் கொஞ்சம் வெது வெதுன்னு வந்ததும் உருட்டிக்கலாம். ரெண்டு கையை சேர்த்து இப்படி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா கூட அப்புறம் அப்படியே உருட்டிக்கலாம். 4 கப்பு பொரி போட்டோம் இல்லையா பாருங்கள். ஆனால் எல்லாம் ஒரே சைஸில் கொஞ்சம் பெருசு சின்னதாக இருக்குது. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 உருண்டை வந்திருக்கு. ஒரு உருண்டை சின்னதாக இருக்குது. அரிசி பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த சட்டியில் பிடிக்கலை. இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். நல்ல பாகு எல்லாம் ஒட்டி நல்லா வந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொரி உருண்டை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேக்கெட் பொரி வாங்கினேன். அதில் பாருங்கள் இவ்வளோ மீதி இருக்குது. 13 பொரி உருண்டை இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சைஸில் 13 உருண்டை வந்திருக்கு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.